ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எக்ஸைஸில் 19th ஒன் பார்க்குறோம். இது வரைக்கும் 1 to 18 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் அப்லோட் பண்ணாத எக்ஸைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே அப்லோட் பண்ணாத சம்ஸ் தான் இங்கே இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 சேனலையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. Compare the amount to be appropriated out of the premium for reserve for unexpected risk from the following information related to the marine insurance. Unexpected risk எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரிசர்வ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீமியம் ரிசீவ் டியூரிங் அந்த இயரில் வந்து ரிசீவ் ப்ரீமியம் வந்து 9 lakh ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணது வந்து 50,000 பே பண்ணியிருக்கோம். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் 1,50,000 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா ரிசர்வ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் போகணும். ஸோ இது 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான், சின்ன கேல்குலேஷன்ஸ். அது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியில் எக்ஸைஸ் 19th ஒன் பார்க்குறோம்ல. கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் இன் மெரைன். ஸோ மெரைன் இன்சூரன்ஸ்க்கு ரிசர்வ் எவ்வளோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் 100% வந்து ரிசர்வை க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 9 lakh ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு எவ்வளோ பண்ணியிருக்கேங்க, 50,000 பே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் வர வேண்டியது 1,50,000 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெசிப்ட்டு. ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளுக்கு ரெசிப்ட், இது வந்து பேமெண்ட். ஓகேவா? அப்போ ரெசிப்ட் 2 ஆட் பண்ணிக்கலாம். 9 lakh ,1,50,000. ஓகேவா? ஸோ இப்போ 11 lakh ஒரு 10,50,000. ஸோ இதுலேருந்து மைனஸ் பேமெண்ட் எவ்வளோ பண்ணுங்க, 50,000 பே பண்ணு. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 lakh இருக்குது. ஓகே, இதுக்கு 100% அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னங்க ரிசர்வ் அப்போ எவ்வளோ வருங்க, ரிசர்வ் ஃபார் unexpired risk in marine insurance. ஓகேவா? 100% அப்படிங்கிறப்போ அதே 10 lakh rupees வருமா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.